நீங்க 55 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவரா இருக்கலாம். உங்களுக்கு வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளா இருக்கலாம். இந்த வலி வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வலி இருக்கு. இந்த வலிக்காக நீங்க நிறைய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்றீங்க. அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுனால உங்களுக்கு டெம்பரவரி ரிலீஃப் வேணா கிடைக்கலாம். இதுக்குன்னு சொல்லி சில ஸ்பெசிபிக்கான எக்ஸசைஸ் இருக்கு. அது செய்யறதுனால வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து லாங் லாஸ்டிங் ரிலீஃப் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜே சுதாஸ், சாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் 55 வயசுலேருந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கு. முக்கியமாக இடுப்புல இருந்து கால் வரைக்கே வந்து வலி பரவலாக இருக்கு. கால் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. கால் பாதம் எரிச்சலாக இருக்கு. கால் பாதம் மதப்பு கூட இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இதுக்கு ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காலில் தான் வலி இருக்கு அப்படிங்கிறனால காலில் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கால்களுக்கே வந்து உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றாங்க. ஆனால் அது கிடையாது. முக்கியமா இந்த சயாட்டிகா பிரச்சனைக்கு ரூட்டே வந்து L4 L5 L5 S1 இந்த லெவல்ல வந்து பெரிய நரம்பான அந்த சயாட்டிக் நரம்பு வந்து அழுத்தப்படுறதுனாலதான் வந்து சரியான இம்பல்ஸ் வந்து கீழே பாதம் வரைக்கும் போகாம இருக்கு. அதனாலதான் வந்து வலி வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கே வந்து பரவலா இருக்கு. கால் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு, எரிச்சலா இருக்கு, மதப்பெல்லாம் இருக்கு. வயதானவருக்கு வந்து எந்த மாதிரியான காரணத்தினால டிஸ்க்ல ப்ராப்ளம் வருதுன்னா, டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காரணங்கள்னாலதான் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான சயாட்டிகா ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரியான சயாட்டிகா ப்ராப்ளத்துக்கு வயசானவங்க வந்து ஸ்பெசிபிக்கான எக்ஸசைஸ் வந்து செய்துட்டு வந்தாலே போதும். அவங்களுக்கு வந்து வலி குறையிறது மட்டும் இல்லாம நல்லாவே லாங் லாஸ்டிங் வந்து அவங்க வலி இல்லாம மெயின்டைன் பண்ண முடியும். வயதானவங்க வந்து செய்யக்கூடிய ஈஸியான எக்ஸசைசஸ் வந்து சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால அவங்களுக்கு வலி குறையிறது மட்டும் இல்லாம திரும்ப வலி வராமலும் அவங்க வந்து பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோ ரெடி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வயதானவங்களுக்கு முக்கியமா டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்னாலையும் இந்த ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ்னாலையும் தான் வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து அதிகமா இருக்கு. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல போறது எக்ஸசைஸ்ங்கிறத விட ஒரு பொசிஷன் தான். இந்த பொசிஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த லம்பார் டிஸ்க்ல இருக்கிற ப்ரெஷர் நல்லா குறையும், அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லா குறையும், வலி வந்து சீக்கிரமே குறையும். அதுக்கு வந்து இது போல இசட் லையிங் பொசிஷன் சொல்லுவோம். அதாவது இசட் ஷேப்ல வந்து இந்த மாதிரி ஒரு சேரை வச்சு காலை வந்து 90 டிகிரிஸுக்கு வச்சு இதை பொசிஷன்ல வந்து படுத்துக்கணும். இந்த பொசிஷனை வந்து ஒரு 10 நிமிஷம் படுக்கலாம். நல்லா வலி குறையும். இந்த லம்பார் டிஸ்க்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். பெயின் வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவலா இருக்கிறதும் குறையும். முடிஞ்சா 10 நிமிஷங்கிறது 20 நிமிஷம் 30 நிமிஷம் வரைக்கும் கூட கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா செய்யலாம். இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்றதுனால முக்கியமா வயதானவங்களுக்கு வந்து கால் பாதத்துல வந்து வீக்கமோ மதப்போ இருந்ததுன்னா இந்த பொசிஷன்னால நல்ல அந்த வீக்கம் வந்து நல்லா குறையும். சயாட்டிகா ப்ராப்ளம் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி இருக்கிறவங்களுக்கு வந்து பாதத்தோட மூவ்மெண்ட்டும் வந்து நல்லா மடக்கி நீட்டணும். இதே பொசிஷன்ல ரிப்பீட்டடா செய்யறதுனால சயாட்டிக் நர்வ் வந்து நல்லா டென்ஷன் குறையும். அதனால வலியும் வந்து குறையும். இது வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்றதுனால டயபெட்டிக்னால சக்கரை நோயினால கால் பாதத்துல இருக்க மதப்பும் வந்து நல்லா குறையறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ் இது. இன்னொரு எக்ஸசைஸ் நான் சொல்றேன். இது வந்து சைல்டு போஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்னால ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ்னால வந்த சயாட்டிகா பிரச்சனைக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இது போல உட்காந்துட்டு பெட்ல கம்ஃபர்டபுளா முட்டி போட்ட மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்ல கைகளை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி நீட்ட முடியுமோ நீட்டுங்க. நீட்டிட்டு இடுப்பு வந்து நல்லா பாதத்துல உட்கார்ற மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ற மாதிரி உட்காருங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகி அந்த ஸ்பைனல் ஜாயின்ஸ் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகும். ஸ்பைனல் டிஸ்க்ல இருக்க ஸ்பேஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சயாட்டிகா பெயின் வந்து நல்லா குறையும். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால என்ன பெனிஃபிட், வலி வந்து கால்ல கெண்டைக்கால்ல இருந்து தொடப்பகுதிக்கு வந்து பட்டக்ஸ் பகுதிக்கு வந்து இடுப்பு வரைக்கும் வர வலி வந்து சென்ட்ரலைஸ் ஆகும். சென்ட்ரலைஸ்னா கால் பாதத்துங்கள்ல இருந்து வலி வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து மேல வரைக்கும் வந்து சென்ட்ரலைஸ் ஆகி அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாவே குறையும். இந்த சைல்டு போஸ் பொசிஷன் வந்து சில வயதானவங்களுக்கு வந்து செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாதவங்களுக்கு வந்து ஈஸியா செய்யறதுக்கு வந்து இன்னொரு எக்ஸசைஸ் சொல்றேன். இதே எக்ஸசைஸ் தான், இதே கான்செப்ட்ல வந்து எஃபெக்ட் கிடைக்கும். சேர்ல வந்து இது போல கம்ஃபர்டபுளா கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கை ரெண்டையும் வந்து முட்டியில வச்சுட்டு மெதுவா டிராக் பண்ணி கீழே போங்க. கீழே போய் நல்லா பாதத்துக்கு கீழே டச் பண்ற மாதிரி டச் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கீழ் முதுகுல வந்து அந்த நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஸ்பைனல் ஜாயின்ஸ் ஓப்பன் ஆகும்.
அதே போல டிஸ்கோட ஸ்பேஸும் இன்க்ரீஸ் ஆகும். வலி முக்கியமா இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வர்றது வந்து நல்லா குறையும். இதுவும் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பிடேஷன்ஸ் பண்றப்போ எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். வலி நல்லா குறையும். சப்போஸ் வலி வந்து உங்களுக்கு அதிகமா ஆகுது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து கொஞ்சம் செய்ய வேண்டாம். எது வலி குறையுதோ அதை மட்டும் செய்யுங்க. அடுத்தது வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து அந்த ஸ்பைனல் டிஸ்க்ல இன்க்ரீஸ் ஆன ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அந்த ஸ்பைனுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். இதை போல படுத்துக்கோங்க கம்ஃபர்டபுளா. 2 காலையும் மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு 2 கையும் முட்டி மேல வைங்க. முட்டி மேல வச்சுட்டு தலையை வந்து லேசா மேல தூக்குங்க, இறக்குங்க. தலையை மேல தூக்குங்க, இறக்குங்க. இதை போல ரிப்பீட்டடா வந்து ஒரு 10 தடவை செய்யலாம். உங்களுக்கு வந்து கழுத்து வலி இருக்கு அப்படின்னா இந்த கைகளை வந்து தலைக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு மெதுவா தலையை தூக்கிட்டு கீழே இறக்குங்க. மெதுவா தலையை தூக்கிட்டு கீழே இறக்குங்க. இது செய்யும் போது முக்கியமா வந்து இந்த அப்டாமினல் மசில்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டன் ஆகுறதுனால நம்ம கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்பைனல்ல ஏற்படுற டிஸ்க்ல இன்க்ரீஸ் ஆன ஸ்பேஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஸ்பைனல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். இந்த வீடியோல நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து வயதானவங்க வந்து பண்றது வந்து ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். வலி சீக்கிரம் குறையறதுக்கும் உதவி செய்யும். திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்களோட பேஷண்ட்ஸ்லாம் வந்து வயதானவங்களும் வராங்க, அடல்ட்ஸும் வராங்க, எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் வராங்க. இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் தானா, அந்த சயாட்டிகா ப்ராப்ளத்துக்கு வந்து டிஸ்க்ல வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு வந்திருக்கு, ரூட் காஸ் என்ன, ரெண்டாவது டிஸ்க்ல என்ன ப்ராப்ளத்தினால நர்வ் ரூட் வந்து கம்ப்ரெஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டா அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஹெர்னியேஷன், ப்ரோலாப்ஸ், எக்ஸ்ட்ரூஷன், டிஸ்க் பல்ஜுனால இந்த மாதிரி வராங்க. அதே போல சில மசிலோட டைட்னஸ்னால கூட இந்த சயாட்டிக் ப்ராப்ளம் வராங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் பிசியோதெரப்பியில் நிறைய இருக்கு. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு ரெக்கவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செப்பரேட் எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால் வந்து சொல்லி தருவோம். வயதானவங்க வர்றப்போ அவங்களுக்கு வந்து இதே போல டீஜெனரேட்டிவ் டிசீஸா இருக்கலாம், ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ், ஆர்த்தரைட்டிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்னால ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு வந்து அந்த சயாட்டிகா ப்ராப்ளத்துக்கு வந்து செப்பரேட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த ப்ரோட்டோகால்ஸ் மூலியமா அவங்களுக்கு பெயினை கம்ப்ளீட்டா குறைச்சிருவோம். குறைச்சிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு சொல்லி செப்பரேட் ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் சொல்லி சரி பண்ணுவோம். நீங்களும் வந்து ரொம்ப நாளா சயாட்டிகா ப்ராப்ளத்தினால இருக்கிறீங்க, எந்த ஏஜ் குரூப்பா இருந்தா கூட சரி, முதல்ல உங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து என்னோட நம்பருக்கு அனுப்பி வைங்க. டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் வேணா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் சயாட்டிகா இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ரெக்கவரி கொடுத்து திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு எங்களோட ஹெல்ப் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் செய்வோம். தேங்க்யூ.